2 இட்லி சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ராவா இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த தொக்கு நீங்க செஞ்சு குடுத்தீங்கன்னா. சூப்பர் அண்ட் சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த ரெசிபிய நீங்க கொஞ்சம் கூடுதல் குவான்டிட்டில செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜில கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த் பக்கம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜெனரஸாவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரி லீவ்ஸ் அண்ட் 1 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்லிக். அண்ட் இது கூட ஒரு 20 பழுத்த நாட்டு தக்காளிய நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஹிங், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் குடுத்துருங்க. நல்ல ஒரு மிக்ஸ் குடுத்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்க. தொக்கு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட அடிப்பொலி காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த தக்காளி தொக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் கொடுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர். டாடா பை பாய்.